ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கிட்டத்தட்ட ஒரு மாதம் சேனல் வீடியோஸ் வர கிடையாது. உங்களுக்கே தெரியும், நீங்கள் வீடியோ வராத பார்த்துருப்பீங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில ரீசன் சேனல் நம்ம சேனலில் உங்களுக்கு வீடியோ வராமல் இல்லை. சில பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ ரெகுலர் வந்துடும். இப்போ என்ன கண்டென்ட் எடுத்துருக்குன்னா, இப்போ இந்த 1.5 மாதத்தில், அதாவது இந்த ஏப்ரல் மேல இத்தனை நாளாக வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப், அதாவது மற்ற பேயிங் கூகுள் பே ஆப்ஸ் இதில் என்னென்ன அப்டேட் வந்திருக்குன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். ஒரு சில பேருக்கு தெரியும், சில பேர் தெரியாமல் இருப்பாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன அப்டேட் வந்திருக்குன்னு நம்ம அலசி ஆராயலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப். ஸோ வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா எல்லாரும் யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்பில் ஒரு ரீசெண்டாக ஒரு நியூஸ் கொடுத்துருந்தாங்க வாட்ஸ்அப்பில். அது என்னன்னா, வாட்ஸ்அப் வந்து இந்தியா விட்டு வெளியே, அதாவது வாட்ஸ்அப் வந்து இந்தியா விட்டு வெளியேற போகணும்னு சொல்லியிருந்தாங்க. அது என்ன நியூஸ்னா, நம்ம இந்தியா கவர்மெண்ட் வந்து நம்ம பண்ணுற மெசேஜ் வந்து அதாவது ஓப்பன் பண்ணி ஆக்சஸ் பார்க்கணும் அப்படின்னு வந்து வாட்ஸ்அப்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வாட்ஸ்அப் என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி அதாவது நீங்கள் அந்த மாதிரி பண்ணீங்கன்னா நாங்கள் வந்து வாட்ஸ்அப் விட்டு இந்தியாவில் இருக்க வாட்ஸ்அப் வந்து நாங்கள் தூக்கிடுவோம், இந்தியா விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல் கான்செப்ட் என்னன்னா, நீங்கள் பண்ணுற மெசேஜ் எனக்கும் உங்களுக்கு மட்டும் தான் தெரியும், வெளியே எதுவும் பார்க்கக்கூடாது. அந்த மெசேஜ் வந்து இந்தியா கவர்மெண்ட் பார்க்கறது, ஆக்சஸ் கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. அதுக்காக வாட்ஸ்அப் சொல்லியிருக்காங்க, எங்களால் அது முடியாது. அப்படி நீங்கள் எங்களை திருப்பியும் அங்கே அச்சுறுத்துறீங்க, அதாவது எங்களை ஃபோர்ஸ் பண்ணீங்கன்னா நாங்கள் இந்தியா விட்டு போயிடும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் பிரச்சனை, வேறு எதுவும் இல்லை. இந்த பிரச்சனை என்ன தூரம் போயிருக்குன்னு தெரியல, நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் என்னென்ன அப்டேட்ஸ் வந்துருக்குன்னு பார்த்துக்கலாம். சரி வாங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் சர்ச் டேப், மீன் வந்து சர்ச் டேப் கேமரா ஐக்கான், அப்புறம் வந்து 3 டாட் பட்டன் இருக்கும். இப்போ சர்ச் டேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிலிண்டர் ஷேப்பில் நல்லா கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவு நீட்டாக இருக்கும், நம்ம அதில் சர்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ஆல் அன்ரீட் குரூப்ஸ், இந்த மாதிரினா ஐகான்ஸ் வந்து முன்ன எல்லாம் ஒட்டுக்காக இருந்தது. நம்மளுக்கு யார் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, எத்தனை குரூப் இருக்குது, எந்த மெசேஜ் நம்ம படிக்கலன்னு தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கிறது கொடுத்துருக்காங்க. இப்போ வாட்ஸ்அப் வந்து மேலே இருக்க லைட்டாக கொஞ்சம் கீழே ஸ்வைப் டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆல் மெசேஜ், குரூப்ஸு, அன்ரீட் மெசேஜ் உங்களுக்கு நீட்டாக தெரியும். நீங்கள் ஆல் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா மெசேஜ் காமிக்கும். அன்ரீட் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த மெசேஜ் படிக்கல அது காமிக்கும். குரூப்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன குரூப்ஸ் உங்களுக்கு இருக்கோ அத்தனையும் காமிக்கும். இதெல்லாம் இப்போ கொடுத்துருக்காங்க. அதாவது இது இப்போ புகழ் வைக்கல வந்துடுச்சு. அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் இன்சைடில் பார்த்தீங்கன்னா, அதாவது இன்சைட் மெசேஜ் சேட்ஸில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபார்வர்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா அந்த ஐகான்ஸு, அந்த ஏரோ பட்டன், அது வந்து கொஞ்சம் ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க. வந்து ஏரோ பட்டன் வந்து, அதாவது ஏரோ பட்டன் இருக்கும், அதாவது ஃபார்வர்ட் பண்ணுற மெசேஜ் இருக்கும். ஒரு சிம்பிள் மட்டும் இருக்கு. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா ஒரு சிம்பிள் லேயர் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஓரளவு டீசெண்டாக நல்லா இருக்கு. அடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் ஸ்டைலிஷான மெசேஜ் கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோ ஷேர் பண்ணுறப்ப, யூடியூப்ல ஷேர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு என்ன பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக பாக்ஸாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா ரீல்ஸ் ஷேர் பண்ணுற மாதிரி கொஞ்சம் பெருசாக சிலிண்டர் இருக்கிற ஷேப்பில், ஓவல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த மாதிரி அப்டேட்லாம் வந்திருக்கு. அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஐகான்ஸ் கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. லைட் க்ரீனு, எல்லோ, இந்த மாதிரி கலர்ஸ் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த மெசேஜாக இருக்கட்டும், டைட்டில் பாராக இருக்கட்டும், இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த கீழே இருக்க ரவுண்ட் ஷேப் ஸ்டேட்டஸ் பாரு, சாட்ஸ் ஐக்கானு, அப்புறம் கால்ஸ் ஐக்கான்லாம் கொஞ்சம் லைட்டிங்காக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கே தெரியும் அந்த கொஞ்சம் லைட் எரியுது, அதாவது எல்லோ அவுட்லைன் கொடுத்து உள்ள வந்து க்ரீன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், கண்டிப்பாக வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணிக்கணும். அப்டேட் பண்ணியிருந்தால் தான் நீங்கள் செக் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜை லாக் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த லாக் பண்ணுறதுக்கே யாரும் பார்க்கணும்னு ஹைட் பண்ணி வச்சுக்கணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு யாரோட சேட்ஸ் லாக் பண்ணணுமோ லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிட்டு செட்டிங்ஸில் போயிட்டு, அதாவது லாக் பண்ணிவிட்டு லாக்டு செட்டிங்ஸில் போயிட்டு ஹைட் சேட்ஸ் கொடுத்து அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் வந்து பாஸ்வேர்டு போடணும். பாஸ்வேர்டு போட்டு வச்சது உங்களுக்கு வந்து மெசேஜ் காமிக்காது, நீங்கள் யாருக்கு பேசுறது காமிக்காது. ஏன்னா அப்டேட் பற்றி சண்டை போயிட்டு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பற்றி இன்னும் மெயினாக அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ் அப்டேட். ஸ்டேட்டஸில் உங்களுக்கு தெரியும் வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா இந்த ரிப்ளை பண்ணுற மெசேஜ் அந்த ஐக்கான் கொடுத்துருக்காங்க. அதில் எக்கச்சக்கமாக அப்டேட் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்போ இன்னும் அப்டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் வந்து நீங்கள் வந்து கூகுள் ப்ளேஸில் டவுன்லோட் பண்ணி தான் நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க. இப்போ உங்களுக்கு அந்த பிரச்சனை தேவை, உங்கள் ஃப்ரெண்டு எப்படி திட்டினாலும் நீங்கள் அழகாக அசிங்கமாக திட்டிக்கலாம். அந்த மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்னன்னா
நீங்களே ஓன் ஸ்டிக்கர் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த அவத்தார் இருந்தது, அவத்தாருக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு வந்து ஸ்டிக்கர்ஸ் வந்து ஓன் ஸ்டிக்கர்ஸ் வந்துருக்கு. இதுக்கு என்ன பண்ணணும்னா எமோஜி ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்னு இருக்கும். அதாவது ஸ்டிக்கர் போட்டு பென்சில் சிம்பிள் இருக்கா, பென்சில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நீங்கள் யார் எப்படி திட்டணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நீங்கள் உங்களுக்கு ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி நீங்கள் ஃபன் பண்ணலாம். இந்த மாதிரி அப்டேட்ஸில் மேஜர் அப்டேட் கொடுத்துட்ருக்காங்க வாட்ஸ்அப்பில். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாக்கு போயிடலாம். இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அப்டேட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெசேஜ் பார்த்தீங்கன்னா மெசேஜ் ஐக்கான் தீமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலரில் நம்ம வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுற டேப்பில் மெசேஜ் சென்ட் பண்ண வாட்டி மீன் வந்து ஏரோ மார்க் இருந்தது. இப்போ அதுக்கு பதிலாக வந்து அந்த மெசேஜ் சென்ட் பண்ணுற பார்த்தீங்களா அந்த சிம்பிள் அதே கொடுத்துட்டாங்க. அந்த டெலிகிராமில் ஐக்கான் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஐக்கான் தூக்கி இதெல்லாம் போட்டிருக்காங்க நம்மளோட இன்ஸ்டாகிராமில். அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் சேட்லேயே ஒரு நியூ அப்டேட் நிறைய கொடுத்துருக்காங்க. என்னன்னா மெசேஜ் டெலிட் பண்ணிக்கலாம். முன்ன வந்து அன்சென்ட் மட்டும் தான் இருந்தது. இப்போ வந்து மெசேஜ் டெலிட் பண்ணிக்கலாம். நீங்கள் சென்ட் பண்ண மெசேஜாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு சென்ட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சென்ட் பண்ணுற மெசேஜாக இருக்கட்டும், நீங்கள் வந்து வேணால் அன்சென்ட் பண்ணிக்கலாம், நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம், அதில் ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம், இல்லை எடிட் பண்ணிக்கலாம். நிறையா அதுலேயே நீங்கள் ஒரு மெசேஜ் கிளிக் பண்ணிங்க அதில் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கு அவங்களுக்கு காமிக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் இன்ஸ்டா வாட்ஸ்அப் பேரண்ட் அப்டேட் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இப்படி வரலன்னா வெயிட் பண்ணுங்கள். இந்த கோர்ஸுக்கு இந்த மந்த் எண்டிங்கில் உங்களுக்கு எல்லாம் வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஸ்டோரிஸ் ரீல்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அதாவது ஸ்டோரி கிடையாது ரீல்ஸை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புது விதமாக அப்டேட்லாம் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம அப்புறமா சொல்கிறேன் அது என்ன அப்டேட்டுன்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் ரீல்ஸ் ஷேர் பண்ணுறப்பையும் இல்லை நீங்கள் ஸ்டோரி வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டோரி வைக்கிறப்ப நீங்கள் மென்ஷன் பண்ணி வைப்பீங்க. மென்ஷன் பண்ணி வைக்கிறது இல்லாமல் நீங்கள் ஃபோட்டோட சேர்ந்து மென்ஷன் பண்ணலாம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சாதாரண ஸ்டேட்டஸ் வைக்கிறப்ப மென்ஷன் பண்ணுறப்ப ஸ்வைப் பண்ணிவிட்டு போஸ்ட் அதாவது என்னமோ டைட்டில் கார்டுன்னு இருக்கும். சரி செக் பண்ணல உங்களுக்கு வேணால் அந்த போஸ்ட் அது பிக்சரை ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து அதாவது அந்த மெசேஜ் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன அந்த எழுதணுமோ அதை எழுதிக்கிட்டு அந்த ஃபோட்டோ வேணால் ஹைட் பண்ணுற மாதிரி ஹைட் போட்டு கொடுத்துட்டு நீங்கள் ஸ்டேட்டஸ் வேற ஒரு ஃபோன்லேருந்து நீங்கள் பார்க்குறப்ப அதை ஷேக் பண்ணாதான் அது மாதிரி அது வரும். அந்த மாதிரி அப்டேட்டு மேஜர் அப்டேட் கொடுத்துட்டு இருக்காங்க இன்ஸ்டாகிராமில். என்ன அப்டேட்னா அதாவது வேற ஒருத்தர் ஃபோன் இப்படி ஷேக் பண்ணாதான் அவங்க அந்த ஃபோட்டோ அப்பியர் ஆகும். இல்லைன்னா அந்த ஃபோட்டோ ஹைடாக இருக்கும். ஹைட் அண்ட் சீன் ஃபோட்டோ இதுக்கு நேமு. ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல். அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லாம் யூஸ் பண்ணுறோம் கூகுள் பேயில் என்ன அப்டேட்டுன்னு கேட்டிங்கன்னா ஸோ கூகுள் பேயில் இந்தியா விட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. உண்மையாக போயான்னு கேட்டிங்கன்னா சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ கூகுள் பேயில் பார்த்தீங்கன்னா என்னன்னா கூகுள் பே வந்து இந்தியா விட்டு வெளியே போகல, அதாவது கூகுள் பே ஸ்டாப் ஆகலை. என்ன விஷயம்னா யூஎஸ் பார்த்தீங்கன்னா அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா கூகுள் பே வந்து இந்தியா அதாவது யுனைடெட் அதாவது எனக்கு சரியாக ஆயில் வரல, யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்து வெளியே வர போகணும்னு சொல்லியிருக்காங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸில் ஆப்ஸ் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே கூகுள் வாலெட் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி கூகுள் வாலெட் இந்தியாவிலே இருக்குது, அதாவது எல்லா கண்ட்ரிஸ்லேயும் இருக்குது. என்னன்னா கூகுள் பே வந்து யூஎஸில் ஒர்க் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி உங்களுக்கு இந்த ஜூன் 5 அதாவது ஜூன் 4 கூகுள் பே யூஎஸில் ஸ்டாப் ஆயிடும். நம்ம இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என்னமோ குழப்பி வச்சுருக்காங்க, பார்க்கல என்னன்ட்டு. நம்மளுக்கு ஜூன் 4 அன்றைக்கி நம்மளோட கூகுள் பே ஸ்டாப் ஆகுதா ஒர்க் ஆகுதான்னு ஸ்டாப் ஆகுதா ஒர்க் ஆகாமல் இருக்குன்னு பார்த்துட்டுனா மேபி ஒர்க் ஆகும். ஏன்னா இத்தனை பேரோட கோடி யூசர்ஸ் கூகுள் பே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ எப்படி சட்டுன்னு போகும். அது பதிலாக கூகுள் வாலெட் ஒன்று கூகுள் பே ஒன்று இருக்குது. இந்த 2 ஆப்ஸ் இருக்குது. கூகுள் வாலெட் வந்து நம்ம யூஎஸ்க்கு கண்ட்ரிக்கு கொடுத்து அதாவது யூஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 ஆப்ஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேபி என்ன அப்டேட்டோ பார்த்துக்கலாம் அப்புறம். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் பாட்காஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணுற பர்சனாக உங்களுக்கு எதாவது இந்த அப்டேட் கேட்டுக்கோங்க. கூகுள் பாட்காஸ்ட் நீங்கள் அதில் மியூசிக் கேட்பீங்க, ஸ்டோரிஸ் கேட்பீங்க. நைட்டில் நிறைய பேர் பெட் டைம் ஸ்டோரிஸ் கேட்பீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மேஜர் அப்டேட் ஒரு இஷ்யூ, அதாவது அந்த கூகுள் பாட்காஸ்ட்டே ஒரு சின்ன ஒரு இப்போ ஜூன் 4 அன்னைக்கு அதுக்கு பதில் வந்து யூடியூப் மியூசிக் தராங்களாமா. ஓகேங்களா, அதாவது கூகுள் பாட்காஸ்ட் ஒர்க் ஆகாது, அதுக்கு பதிலாக கூகுள் பாட்காஸ்ட் தராங்களா. அதாவது அது எப்போலேருந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 4 அன்னைக்கு. ஸோ இதுமாரி கூகுள் பாட்காஸ்ட் டாட்டா பேப்பர் சொல்லிடுறாமா. அதுக்கு பதிலாக வந்து கூகுள் யூடியூப் மியூசிக் வருதாமா. நான் அதுதான் கார்டு இங்கே போட்டு செக் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க.
ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கான வீடியோ இதுதான். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும், நான் கொஞ்சம் எடிட் பண்ணி போடுறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி. போய் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குற பண்ணால் பெல் ஐக்கன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நல்லா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சிவப்பு கலராக இருந்தது பார்த்தீங்கன்னா பிளாக் கலராக மாறிடுச்சு. சப்போஸ் நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் மாதிரி இருக்கும், நீங்கள் லாங் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் கலர் மாதிரி இருக்கும். நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா மறக்காமல் வந்து ஒயிட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் லாங் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் பிளாக் கலர் பட்டன் கிளிக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.